வணக்கம். கோடம்பாக்கம் ரயிலடி நிலையம் போஸ்ட் ஆஃபீஸ் எதிரில் அமர்ந்திருக்கிற விநாயகர் கோயிலும் வினைத்தீர்த்த விநாயகர் கோயிலும் அங்காள பரமேஸ்வரர் கோயிலும் இங்கே இருக்குது சார். நாங்கள் ஊர் மக்கள்லாம் சேர்ந்து இதை வழிபட்டு வரோம். ஒரு 80 வருஷம் கோயில். இந்த இடத்துல பழமை வாய்ந்த கோயில். இந்த மழையில் கொஞ்சம் சேதமாகி பின்னாடி கொஞ்சம் அந்த மேலே தண்ணி ஒழுக ஆரம்பிச்சிச்சு. அந்த தலம்லாம் கொஞ்சம் வீக்காக இருந்ததுனால அந்த இருக்கிற அந்த தளத்தை இடிச்சுட்டு அப்படியே நாங்கள் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு செவரு எழுப்பியிருந்தோம். நம்ம இங்கே ரயில்வேல IOW சங்கர்ன்றவர் ரெகுலராக எங்களுக்கு தகராறு பண்ணி இங்கே நீ கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட பணம் கேட்டு எங்களை ரொம்ப இது பண்ணியிருந்தாரு. நாங்கள் கோயில் கட்டுறதுலாம் எப்படி சார் பணம் கொடுக்குறது அப்படின்னு இல்லை, வெஸ்ட் மாம்பலத்தில் ஒரு கோயில் கட்டியிருக்காங்க சார். அதுக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 5 லட்ச ரூபாய்க்கு மேலே பணம் வாங்கியிருக்காரு அவர் IOW. அதே மாதிரி அவர் இந்த கான்ட்ராக்டில் இங்கே 6-7 வருஷமாக இருக்காரு அது ரயில்வேல. கான்ட்ராக்ட் இந்த விடுறது எல்லாத்துலேயுமே கமிஷன் நிறைய அவர் பேரில் கம்ப்ளைண்ட் இருக்குது. ஆல்ரெடி வெஸ்ட் மாம்பலம் ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு கோயில் கட்டியிருக்காங்க, கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. அனுமதி கொடுத்து கோயில் கட்டியிருக்காங்க. இந்த மாதிரி ரயில்வே இடத்துல நிறைய கோயிலுங்க இருக்குது. எல்லாத்துக்குமே கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க. எல்லாமே பணம் வாங்கிக்கணும். இவர் அவங்களுக்கு அனுமதி கொடுக்குறாரு. இங்கே நாங்கள் பணம் தர்றதுக்கு மறுத்ததுனால ஆளை கூட்டின்னு கோயிலை இடிச்சிருக்காரு பாருங்க. நாங்கள் எப்படி கட்டியிருக்கோம், எவ்வளோ செலவு பண்ணி கட்டுறோம். இந்த கோயில் அநியாயமாக இடிச்சிருக்காரு. அந்த அம்மா மிகப்பெரிய நல்ல சக்தி வாய்ந்த அம்மன். 80 வருஷம் கோயில் இது. இந்த கோயிலை நாங்கள் சொல்ல சொல்ல எங்கள் கண் எதிர்க்க இடிச்சுட்டு போயிருக்காரு சார். எங்களால் ரொம்ப மன உளைச்சலை இது பண்ணி நாங்களாம் எவ்வளோ மக்கள் இந்த கும்பிட்றாங்க. இங்கே எல்லாருக்குமே தெரியும் இந்த கோயில் திருவிழா எப்படி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். யூடியூப்பில் போட்டாலுமே வரும். கோடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் அங்காள பரமேஸ்வரர் கோயில் போட்டால் யூடியூப்லேயே வரும். அந்த அளவுக்கு ரொம்ப கிராண்டாக பிரம்மாண்டமாக நாங்கள் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி கோயிலை ஒரு பழமையான கோயிலை தமிழ்நாட்டில் நல்ல ஒரு ஆன்மீக பூமியில் இதை மாதிரி ஒரு தமிழாலே இந்த கோயிலை இடிச்சுட்டு போயிருக்காரு. ஒரு இந்திக்காரங்க இது பண்ணால் கூட அவங்களுக்கு தெரியாத ரைட்டாக. தமிழாலே இவர் சைதாப்பேட்டில் இருக்கார் வீடு. இவர் பல லட்சம் கோடி இங்கே ஊழல் பண்ணி இந்த ரயில்வேல நிறைய சம்பாதிச்சு ஏகப்பட்ட வீடு வாங்கியிருக்காரு, சொத்துக்கள் வாங்கியிருக்காரு நிறைய. இவர் மேலே நிறைய கம்ப்ளைண்ட் அந்த வேலை செய்கிறவங்களுக்கே சொல்கிறாங்க, அந்த ஆள் இது மாதிரி பணம் வாங்குறாள் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு இருக்கு. 6-7 வருஷம் ஆகுது சார். அவர் இந்த ரயில்வேல டிரான்ஸ்ஃபர் போட்டோம் போகாமல் இங்கே இருக்கார். மேலே அதிகாரி அவருக்கு உடஞ்சியா ஒரு அதிகாரி இருக்காரு. அந்த அதிகாரியோட இதில் இவர் இது மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. இங்கே இதோட 3வது தடவை இந்த கோயிலை நாங்கள் கட்டுறோம் இடிச்சுனே இருக்காரு சார். இடிச்சுட்டு இருக்காரு. இதுக்கு தகுந்த நடவடிக்கை இருக்கும். இது நம்ம ஆன்மீக பக்தர்கள் அனைவரும் தயவு செய்து எங்களுக்கு ஆதரவு நிற்கணும். நாங்கள் கட்சி வேறுபாடின்றி மத வேறுபாடு இந்த கோயிலை நாங்கள் நடத்தினுக்கிறோம். இத்தனை வருஷம் எல்லாருமே கூப்பிடுவோம். நாங்கள் இந்த கட்சி இதெல்லாம் கிடையாது. எல்லாருமே வருவாங்க, எல்லாமே பண்ணுவோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்தீங்கனாலே தெரியும். அந்த அளவுக்கு இங்கே எவ்வளோ மக்கள் இப்போ பாதிக்கப்பட்டிருக்காங்க கோயில் இல்லாததுனால. மாதம் ஊஞ்சல் போட்டு மலையனூர்ல நடக்கிற மாதிரி இங்கே நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இந்த சரௌண்டிங் சுற்றி இருக்கிற ஜனங்க எல்லாம் கேட்டீங்கனாலுமே சொல்லுவாங்க, இங்கே எப்படி நாங்கள் கோயில் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி இருந்த ஒரு கோயிலை அநியாயமாக இது மாதிரி இடிச்சுட்டு போகிறாங்க. தயவுசெய்து இதுக்கு ஆதரவு நீங்கள் எல்லாரும் தரணும்னு சொல்லிட்டு நான் உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்ப்பா. இந்த மாதிரி கோயில் 80 வருஷமா இருக்குது. இந்த சாமி 80 வருஷமா இருக்குது. இன்னைக்கு நேத்தா இல்லை. இதை செவரு மழை இடிஞ்சு விழுந்தது. இந்த செவரு இடிஞ்சு விழுந்ததா செவரு விழுந்தது அப்படின்னு சொல்லிட்டு சரி சேஃப்டி இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் கட்டுறதுக்கு முயற்சி பண்ணோம். முயற்சி பண்ணால் இங்கே IOW சங்கர்னு ஒருத்தர் இருக்காரு. இப்போ மாம்பழம் சைதாப்பேட்டையெல்லாம் காசை வாங்கிக்கின்னு பேர் என்ன போத்தீஸ்காரெல்லாம் காசை கொடுத்து அவர் அங்கெல்லாம் கோயில் கட்ட கொள்ள அனுமதி பண்ண. எப்போ பார்த்தாலும் கோடம்பாக்கத்தில் ஒரு வேலை ஆரம்பிச்சா எங்களே டார்கெட் பண்ணி ஒரே அமக்கலம் பண்ணுறேன். நான் ரயில்வேல தான் வியாபாரம் பண்ணுறேன். இந்த மாதிரி நீ ரயில்வேல வியாபாரம் பண்ண முடியாது, உன்னை நான் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணுவேன். 4 பேர்கிட்ட வசூல் பண்ணி கடனை பட்டு நாங்கள் கஷ்டப்பட்டு தான் இந்த கோயிலை கட்டுறதுக்கு எல்லாரும் இது பண்ணுறோம். போகிறவங்க எல்லா ஆஃபீஸ்காரங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். 100 கோடி ஜனம் போகுது. அத்தனை பேருக்குமே தெரியும் இங்கே எப்படி நாங்கள் திருவிழா பண்ணுவோம், என்ன பண்ணுவோன்ட்டு. எல்லா ஆஃபீஸ்காரங்க இதுக்கு முன்னாடி இந்த ஆஃபீஸ்காரங்களாம் கூட எங்களுக்கு எவ்வளோ உதவி பண்ணியிருக்காங்க. லைட் போட பர்மிஷனு, பாட்டு போட, அது போட, இது போட எல்லாத்துக்குமே எங்களுக்கு உதவி பண்ணிருக்காங்க. இவர் தான் ரொம்ப பண்ணுறாரு எங்களை. காலையில் காலை பிடிச்சிக்கின்னு கெஞ்சு அழுகுறேன். 7 மணிக்கு சாமி கும்பிட கோலம் போட வர அவங்க இடிக்கிறாங்க காலகட்டம். ஆனால் RPF யாரும் வரல. ஆஃபீஸ்லேருந்து ஒரு ஜனம் கூட வரவே இல்லை. அவர் தனிப்பட்ட முறையில் எங்கேருந்து ஆளாயிட்டு 2 கூலிப்படைங்க 3 பேர் வந்தாங்க. சின்ன பசங்க கபகபோன்னு இடிச்சு போட்டானுங்க. அந்த வீடியோ இருக்குது. அந்த வீடியோ நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். முடிவாக சொல்லணும். ஆனால் இன்னைக்கு நேத்தா இல்லை. இந்த கோயில் 80 வருஷமா இருக்குது. இந்த ஏரியா எல்லா குவார்டர்ஸ்ல இருக்கிற ரயில்வே ஸ்டாஃபுங்க எல்லாருக்குமே தெரியும். எவ்வளோ பேர் ரிட்டையர்ட் ஆகி போயிருக்காங்க, எவ்வளோ பேர் போலீஸ்காரங்க வரவங்க போகிறவங்க எல்லாருக்குமே தெரியும். பொய் சொல்லணும், நீங்கள் எங்கே வேணாலும் விசாரிச்சுக்கோங்க. போலீஸ் அரெஸ்ட் கூட பண்ணுற இல்லையா. இந்த கோயில் கட்ட முடியல, ஒரு 3-4 பேர் இங்கே கண்டிப்பாக சாவாங்க. அது செத்தா சங்கர் தான் பொறுப்பு. IOW சங்கர் தான் பொறுப்பு. அவர் கலாம்பாக்கத்தில் ஒர்க் பண்ணின்னு இருந்தார். நல்லா கேட்டுங்க. கலாம்பாக்கத்துல இருந்து யாரோ போன் பண்ணாங்க, நாங்க வந்தோம்,
அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு கேட்டதுக்கு டியூட்டினாரு. கலாம்பாக்கத்துல இருக்கிறவர் இங்க ஏன் வந்து இது பண்ணோம்? கேட்டா நான் கலாம்பாக்கத்துல இருந்தேன், நான் கலாம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் டியூட்டி பார்த்துருந்தேன், எனக்கு போன் பண்ணாங்க, நான் வந்தேன்னு சொல்றாரு. ஆனா அவர் சைதாப்பேட்டையில தான் இருந்திருக்காரு. நாங்க கட்டுறது உண்மைதான். கிறிஸ்துமஸ் அன்னைக்கு பகல்ல வந்து கட்ட முடியாது, சரி ஏதாவது போறவங்க டிஸ்டர்பா இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்க நைட்ல செய்யறது உண்மைதான். ஏன்னா நாங்களும் 10 ரூபாய் வச்சுதானே செய்யணும். நாங்க இன்னைக்கெல்லாம் வேலை செஞ்சு நைட்ல வந்து எல்லாரும் ஓய்வு இருக்க நேரத்துல தூங்க போற நேரத்துல நாங்க வந்து அந்த கோயில கட்டுறோம், கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து புடிச்சு கட்டுறோம். புதுசா கட்டினா பரவாயில்ல, அது 80 வருஷமா இருந்த கோயில் தானே அது. புதுசா நாங்க வந்து ஒரு கல்ல எடுத்து ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணா பரவாயில்ல. சொல்லுங்க பாக்கலாம். பணம் கேக்குறாரு, 1 லட்சம் ரூபாய் கொடுன்றாரு. 1 லட்சம் 5 லட்சம் ஃபர்ஸ்ட் 2 லட்சம் கூடனாரு. நாங்க என்கிட்ட 2 லட்சம் கிடையாதுன்னு சொல்லிட்டோம் சார். அதுக்கு முன்னாடி வந்து அவர் காசு கேட்டிருக்கணும். அப்போ அத்தனை வருஷம் இல்லாம இந்த வருஷத்துக்கு மட்டும் எதுக்கு சார் அது மாதிரி கேட்கணும்? எல்லா பொதுமக்கள் வந்து இங்க வந்து போனாதான் நாங்க எல்லாருமே உலகத்துல இருக்க அத்தனை பேர் எங்க இருந்தெல்லாம் வராங்க இந்த அம்மாவை தேடி. அப்போ அந்த அம்மா தேடி வரும்போது எப்படி வந்து காசு கேட்கலாம் சொல்லுங்க? இது வந்து இது நியாயமா சொல்லுங்க? இடிக்கலாமா? என்ன பண்ண முடியுமா பண்ணுன்றாரு. சொல்லுங்க. இன்னும் வந்து நீங்க எல்லாரும் பொதுமக்களை கூப்பிட்டுட்டு இடிச்சிருக்கணும். நீயே வந்து தனிப்பட்ட முறையில வச்சுனா என்ன ஆச்சு சார்? நீங்க சொல்லுங்க. எல்லாரும் இந்த கோயிலுக்கு டொனேஷன் கொடுத்திருக்காங்கல்ல, அப்ப அவங்க எல்லாம் கேட்க மாட்டாங்களா? அப்ப நீங்க டொனேஷன் வாங்கினி நீங்க சாப்பிட்டீங்களா? எப்படி வந்து அந்த மாதிரி கேக்குறாங்க? அது மாதிரி செய்யலாமா? எதுக்காக கோயில இடிச்சிங்கன்னு எல்லாரும் எங்களை கேக்குறாங்க. நல்லா 1 வருஷம் ஆச்சு கோயில் இடிச்சு. 2 வருஷம் இந்த ஜனவரி வந்து 2026 வந்து 2 வருஷம் எல்லாரும் இங்க வந்து எல்லாரும் கோயில் திருவிழா பண்ணலன்னு கேக்குறாங்க. வெஸ்ட் மாம்பலத்துல இருக்குதுல்ல, அதுவும் ரயில்வே ஸ்டேஷன்ல தானே இருக்குது. வெஸ்ட் மாம்பலத்துல ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்குது, சைதாப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்குது. பணம் கொடுக்கலையா? கேட்டு இடிச்சிருக்கணும். பொதுமக்களை கேட்காம எதுக்கு சார் செஞ்சாங்க? அதுதான் இப்ப எங்களுக்கு கேள்வி, வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப வந்து ஒருத்தரா பேசுங்க. இல்ல சார், ஆரம்பம் கட்டும் போதே நீ டொனேஷன் கேட்டு வாங்கிருக்கணும். நீ எதுவுமே பண்ணல. அப்பெல்லாம் விட்டுட்டு போன வருஷமும் இந்த வருஷமும் பண்ணினா உனக்கு என்ன பிரச்சனை? நாங்க என்ன பண்ணோம்? அது மட்டும் என்னோட கேள்வி. புரியுதுங்களா? அதுக்கு எங்களுக்கு இந்த கோயில் கட்டுறதுக்கு நீங்க தான் அனுமதி பண்ணணும். எங்களால முடிஞ்சது அதான் அவர் தான் முடிவு. கட்ட கூட எங்களுக்கு சங்கர் வந்து கட்டி கொடுக்கணும். 1 ரூபாய் எங்களுக்கு தேவை கிடையாது. அவர் 1 ரூபாய் தேவையில்ல எங்களுக்கு வந்து கட்டும் போது ஏன் எங்களை டிஸ்டர்ப் பண்றாரு? எதுக்கு? அதுதான் நாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து கட்டி கூட நாங்க கேட்கல. இப்ப பணம் 5 லட்சம் கடை நாங்க எங்கிட்ட போவோம்? 5 லட்சத்துக்கு பணத்துக்கு எங்க போவோம் சொல்லு பாக்கலாம். உன்னால என்ன பண்ண முடியும்? நான் சொன்ன ரிப்போர்ட்டரை கூப்பிடுவேன். நான் அதுக்கு முன்னாடியே சொன்னேன், உங்களை கூப்பிடாத முன்னாடி நான் சொன்னேன், யார வேணாலும் கூப்பிடு, எங்களுக்கு அதை பத்தி கவலையே கிடையாது அப்படின்றாரு. இல்ல எல்லாரும் எவ்வளவு பிரச்சனை தீருது தெரியுமா? எங்க இருக்கிறவங்க எல்லாம் இந்த அம்மா பாத்து இந்த மாதிரி இருந்தா யாருக்கு என்ன பிரச்சனை நடக்கும் சொல்லுங்க? நம்ம நீ இருப்போமா வெயில காத்துல ஒரு நாள் 24 ஹவர்ஸ் நம்மளால இருக்க முடியுமா? 24 மணி நேரம் நம்மளால இருக்க முடியுமா? 24 மணி நேரம் இருக்க முடியுமா? அதே அந்த அம்மா இல்லாத இந்த பதவியில உட்கார முடியுமா? அவரு நான் கேக்குறேன். தெய்வம் இல்லாம எதுவுமே பண்ண முடியாதுல்ல. அப்ப வந்து நீ என்ன பண்ணும்? தெய்வத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நீ என்ன பிரச்சனையோ எங்க கிட்ட பேசியிருக்கணும். பொதுமக்கள் என்ன சொல்றாங்களோ நீ வச்சிருக்கணும். அதுக்கு நாங்க என்ன பண்ணணுமோ அதுக்கு உனக்கு பணம் வேணுமா? நாங்க ரெடி பண்ணி கொடுத்துருப்போம். எதுக்கு சொல்லாம கொல்லாம வந்து இடிக்கிறாங்கன்னு தான் நான் கேட்கறேன். வேற ஒண்ணும் எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. அதுக்கும் இதுக்கும் எந்த இல்ல ரயில்வே பொருள் எதனா நாங்க திருடிட்டோமா? இல்ல ரயில்வேல நாங்க திருடு கொலைகளை எதனா பண்றோமா? சொல்லுங்க பாக்கலாம். என்ன செய்யறோம் நாங்க ரயில்வேல? உன் அப்பா விட்டு இடமா உன் அப்பா விட்டு இடமா கேட்டா யாருக்கு அப்பா விட்டு இடம்? யாருக்கு யாரும் அப்பா விட்டு இடலாம்? நான் செத்தா நாளைக்கு சொல்லுவாங்க. நீ கூட சொல்ல மாட்டியா? ஐயோ அந்த அக்கா இருந்தாங்க அந்த கோயில பெருக்கி ஒரு கோலம் போடுவாங்கன்னு சொல்ல மாட்டீங்களா? சொல்லு. இப்ப என்ன தூக்கிட்டு போய் என் வீட்டுல வச்சுக்க போறேன், இல்ல என் புள்ள பேரன் பேத்தி என் சொந்தக்கார பந்தக்கார உறவினர் விட்டுறாரு ஆள போறான். ஒண்ணும் கிடையாது. தெய்வம்னா 4 பேர். மலையனூர் போறோம், திருவேற்காடு போறோம், எங்கெங்க போறோம், திருச்செந்தூர் போறோம், எங்கெங்க போறோம்? சாமி அங்க இருக்குதுன்னு தானே நம்ம போறோம். அந்த மாதிரி தானே எங்கேயும் எல்லாத்துலயும் இது கோயில் எங்கேயும் இல்லாம கிடையாது. எல்லா இடத்துலயும் கோயில தேடி போறோம், சாமி தேடி போறோம். பணம் குத்தா முச்சு தரேன்றாப்புல. அப்ப பணம் கொடுத்துட்டா எல்லாம் காய்ச்சிட முடியுமா? நான் கேட்கறேன். சரி, நாங்க 5 லட்சம் ரூபாய் இன்னைக்கு நாங்க திருடுறோமோ கொள்ளடிக்கிறோமோ என்னவோ பண்றோம். நாங்க இன்னைக்கு 5 லட்சம் தரோம், கட்டி கொடுத்து சொல்லுங்க. முடிஞ்சிடுமா? பணத்தால எல்லாமே சாட்சி இல்லம்மா. அன்பால் தான் பண்ண முடியும். நீ அதிகாரத்துல பண்ணினா உனக்குதான் பிரச்சனை. யாருக்கும் பொதுமக்களுக்கு பிரச்சனை கிடையாது. நீ தப்பு செஞ்சா உனக்குதான், நான் தப்பு செஞ்சா எனக்கு. புரியுதா?
அதனால நீ நேரடியா எங்களை வந்து கேட்டுக்கணும். ஐயா நீங்க எங்களுக்கு கூடங்கன்னா நாங்க பொதுமக்களே உனக்கு கொடுத்துட்டு நாங்க இங்க எழுப்பிட்டு இருப்போம். நீ எதுக்கு சொல்லாம கொல்லாம பொதுமக்கள் கூப்பிடாமலே நீ வச்சிருக்க. ஒண்ணு எல்லாரையும் கூப்பிட்டுட்டு இடிச்சிட்டு கேட்டிருந்தீங்கன்னா அது நியாயம். நீ வந்து எப்படி இடிக்கலாம்? அது தப்பு தானே. அப்ப அவருக்கு நடவடிக்கை எடுங்க, அவ்வளவுதான். இந்த கோயிலே திருவள்ளுறாரு. இத கேட்டா விநாயகர் கோயில் இது ஆளுடைய பழமை வாய்ந்த கோயில், விநாயகர் கோயில் எடுத்துருவேன் அப்படின்னு. அப்புறம் சாமி கும்பிடுறது தமிழ்நாட்டுல இருந்து நம்ம சாமி கும்பிடுறது எப்படி இது? ஒரு ஆன்மீக பூமியில வந்து இந்த மாதிரி வந்து அநியாயம் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து இந்த கோயில் ஒரு முஸ்லீம் ஒரு கிறிஸ்டியன் ஐயோ கோயில் இடிச்சிட்டாங்களான்னு கேட்டு போறான். ஒரு முஸ்லீம் ஒரு கிறிஸ்டியன் கேட்டு போறான். அவங்க கேக்குறாங்க அந்த அம்மா கிறிஸ்டின், அவங்க கேக்குறாங்க ஐயோ ஏன் கோயில இடிச்சிட்டாங்க அப்படின்னுட்டு. ஒரு முஸ்லீம் ஒரு கிறிஸ்டியன் வந்து கேட்டு போறான் ஏன் கோயில இடிச்சிங்கன்னுட்டு. மசூதில இருந்து பாய் வந்து கேட்டு பாரு என்ன முந்தானத்து கட்டினீங்க இன்னைக்கு இடிச்சிட்டீங்க அப்படின்னுட்டு சொல்லு பாக்கலாம். அநியாயம் பண்றாங்க இந்த மாதிரி. சங்கர் தான் முழு காரணம். காலையில டீ குடிச்சுனுக்கிறோம் பாருங்க. நாங்க 4 பேர் டீ தான் குடிச்சுனுக்கிறோம். காலையில 7:30 மணிக்கு வந்தா இருப்பா. 7:30 மணி நான் 3-4 ஆக போகுது. ஒரு ஆபீசரா இருந்தாலும் நம்ம வீட்டை இடிக்கிறதா நம்ம எத்தனை பாட்டி போயிட்டு கார்பரேஷன் கேக்குறோம், பெர்மிஷன் கேக்குறோம். ஒரு ட்ரைனேஜ் எடுக்க கேக்குறோமா இல்லையா? சரி உன் இடமாவே இருக்கட்டும், நீ ரயில்வே பெரிய மினிஸ்டர் கூட நீ இடிக்கிறதுக்கு 4 பேரை கேட்கணும்ல பொதுமக்களை. அது பொதுமக்கள் உருவாக்கின கோயில் தானே அது. என்னோட கேள்வி அதுதான். பொதுமக்கள் உருவாக்கின கோயில் அது. நம்ம கேட்கலாம் நீங்க கட்ட கோயில் அப்டேட் பண்ணலாம். ஏற்கனவே இருந்த கோயில் 80 வருஷமா இருக்குது அந்த கோயில். அதை போய் இழுத்து தப்பு தானே. ஆர்பிஎஃப் வராங்க சார், போலீஸ் வராங்க. ஆர்பிஎஃப் இவர் தான் வந்து சொல்லிட்டு போறாங்க. போலீஸ் வராங்க. அவர் வந்து எங்களுக்கு தலைவலியா இருக்கு. எந்த தொல்லையும் கிடையாது. போலீஸ் எல்லாம் எந்த தொல்லையும் கிடையாது. மீண்டும் சந்திப்பேன்றாரு. இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு, எங்களுக்கே இங்க வரதுக்கு எங்களுக்கே இதுவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அதிகாரி சொல்றாங்க. மீண்டும் சந்திப்பாரா அவருக்கு? மீண்டும் நீங்க கட்டுங்க, மீண்டும் நம்ம சந்திப்பேன்ற. நாங்களும் சந்திக்கிறோம். ஒண்ணு அவங்கள நாங்களும் பார்க்கணும். அவர் இருக்கட்டும் சார், அவர் பட்ட பதவியை கூட கொடுக்கட்டும் பேச. மோடி கூட அது கொடுக்கட்டும், அவருக்கு அதை பத்தி பிரச்சனையே கிடையாது. ஆனா இதால 4 உயிர் போயிடும். 4 உயிர் போச்சுன்னா அவங்க வீட்டுல ஃபேமிலி இருக்காது, டோட்டல் ஃபேமிலி இருக்காது.